நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அவங்க அண்ணங்கிட்டையும், மறுபக்கம் அவங்க அண்ணி அன்னபூர்ணி, மறுபக்கம் மனோகரி, இவங்க எல்லாரும் கண்ணு கூட்டா அப்படியே சும்மா கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம் யோசிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம விஜய் இருக்காருல, மறுபக்கம் அந்த ரேணுகா யாரு என்ன எவரு ரேணுகாவும் நடிச்சுன்னு இருக்க அந்த சுடரியோட வரலாறு என்ன எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் எல்லாருக்கும் படம் போட்டு அப்படியே சும்மா தியேட்டர் ஸ்கிரீன்ல அப்படியே சும்மா பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆசை இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவளோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு பக்கம் தேவைப்படுது. அந்த ரிப்போர்ட் எல்லாம் இருந்தா அதை வச்சு கரெக்டா இவ ரேணுகா இல்ல இவ சுடரிதான் அப்படின்ற விஷயத்த நம்ம அங்க ஒரு பக்கம் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ஒரு பக்கம் ரேணுகா கிட்ட போய் கேட்கலான்னு போய் போத்தா ரேணுகா உடனே பாக்கணுமே, ஐயோ என்ன அப்படி பைத்தியமாவே பண்ணிடலான்னு பாக்குறீங்களா, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுனா அப்ப சரியானது உங்களுக்கு பிடிக்கல, என்னை எப்படி ஆனா திரும்ப பைத்தியாக்கணும், நான் அந்த வீட்டில் இருக்கிறது தான் கஷ்டம்னா இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இப்ப என்னடா பண்றது, ஏன்டா இந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம யோசிக்க தோணுதுங்க. அதே சமயத்துல ஒரு பக்கம் சிரிச்சுட்டே அந்த பக்கம் ரூமுக்கு போயிடுறேன். அந்த விஜய மாதிரி ஒரு ஏமாள் இருக்கிற வரையும் நம்ம கவலையே இல்லை, அவனை வச்சு அப்படியே சும்மா டக்கு 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 டக்குன்னு கையில நிறுத்திட்டு போயினேக்கலாம், இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசிக்க தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மேல மேல உயர்ந்து வந்திருக்கோம். அதை பத்தி நாம எதையும் இனிமே கவலைப்படக்கூடாது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் அப்படியே சும்மா சம்பவம் செஞ்சு விட்டாப்புல. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம விஜய் தாங்க. அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கே தெரியாம ஒரு பக்கம் நம்ம மல்லிகிட்ட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, நீ போய் பாரு மல்லின்னு சொல்லிட்டு ரேணுகா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ரேணுகா இங்க இல்ல, சுடரி தான் இங்க இருக்கிறது. சுடரிக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்துல இருக்கு. இதுக்கு மேல சுடரிய யாராலும் காப்பாற்ற முடியாது. அந்த கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா பாட்டு தான் போட்டாகணும். இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரேணுகா வீட்டுல உட்காந்து ஒரு பக்கம் ஒன்னு ஒப்பாரி வச்சுன்னு இருக்கா மூலையில. எங்க உட்காந்து ஒப்பாரி வச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்னை காப்பாற்றணும்னா அந்த ஆண்டவன் தான் கீழே இறங்கி வரணும், அதுக்கு வாய்ப்பில்லை. இதுக்கு மேல உன் சோழி மர்கையா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டோம். ஆடா அப்படியும் நடக்கல. வேற என்னடா நினைச்சு ஏதுதாண்டா இப்ப பண்ணாங்க, எப்படிதான் இப்ப கொண்டு போக போறாங்க அப்படின்னு தானே நீங்க ஒரு பக்கம் யோசனை இருக்கேன். அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டா நம்ம தலைவன் உடனே நம்ம என்ன பண்ணிருக்காங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பார்மல்லி போயிட்டு ரேணுகாவுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் என்னென்ன விஷயம் பிடிக்காது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு காய நகர்த்தணும். அப்பதான் அவளுக்கு அடி மேல அடி விழும். அப்போ வந்து அவளுக்கு அந்த பயம் வரும். அப்ப ஐயோ நம்ம இந்த தப்பை செஞ்சுட்டோம், இதுக்கு மேல அந்த தப்பை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பா. அவ யோசிக்க நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இது கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வியப்பா இருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மூட நம்பிக்கை முட்டாள்தனமும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜெயின் தட்டுறாங்களே, இது எங்க போய் முடிய போகுது, எப்படி கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டு தான் இருக்கும். அதனால முயற்சியை விட்டுட்டு முயற்சி திருவினையே ஆக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு பதில் நம்ம மூளையை யூஸ் பண்ணோம். அப்பதான் நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய முடியும். ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டா இவன் ரேணுகா இல்ல உண்மையா சுடரி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காம செய்யறதுனால இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுடரி ஆட்டம் போட்டு இருக்கா. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம நிஷான்னு ஒரு பக்கம் ரேணுகான்னு கூட்டினே இருக்காங்க. ரேணுகா சைலண்டா உட்காந்து போன பாத்துங்க. திடீர்னு சுடரின்னதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. ஓஹோ, அப்ப மல்லி சொன்ன மாதிரி ஏதோ இந்த வீட்டுல இருக்கு, நாம தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டா விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நாம தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நாம பார்த்து இப்ப தெரிஞ்சுக்க போறோங்க. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம தலைவர் மறுபக்கம் அப்படியே திருக்கி விடுறாரு ஒரு பக்கம். இந்த மாதிரி அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலீங்க, ஆனா அந்த மாதிரி செஞ்சிட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் கிட்ட அந்த மல்லி ஒரு பக்கம் என் பொண்ணை எப்ப பார்த்தாலும் பைத்தியம் அவ ஏதோ வேற ஆளு இந்த வீட்டை ஏமாத்திட்டு இருக்கா அப்படி இப்படி சொல்லிட்டு
வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிருக்கா. இதெல்லாம் கேட்டு நீ ஒரு பக்கம் சைலண்டா இருக்க. இதே உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லியிருப்பியா? இப்போ உன் பொண்டாட்டி போயிட்டு இப்ப செத்துறன்னு சொல்லிட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணாததும் இவன் மேல உனக்கு ஆசை வந்துச்சு. அதனால தானே ரேணுகாவை பத்தி யார் எது சொன்னாலும் நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. எனக்கு தெரியும் விஜய், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாரு. உடனே இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி விட்றா, பாத்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சும்மா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க கூடாதுங்க. நாம என்ன சொல்றோம், நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதை பத்தியே நம்ம யோசிச்சுக்கிறதுனால ஒன்னும் ₹1 பிரயோஜனம் இல்லைங்க. அதனால விட்டு தள்ளிட்டு அடுத்த விஷயத்த பார்த்து நம்ம போயின்னு இருக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா சிங்கிளா இருந்தாலும் அப்படியே சும்மா சிம்பிளா வந்து சிதைச்சு விட்டு போயிட்டாரு. அப்படி என்ன சிதைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் நம்ம கதிரேசன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து, ரஞ்சிதம் அதை பாருமா, ஒப்பன் நல்லவன் ஆனா நீ கெட்டவன். அதனால நான் என்ன சொல்றனோ ஒப்ப சொல்றதை நீ கேட்டுனா அதுபடி நடந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா உன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.